எல்லாரும் இந்த காலை நேரத்தில் வேத வசனத்துக்கு நேராக போவோம். நம்முடைய வேத புஸ்தகத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய கடைசி உபதேசமா இருக்கிற அவருடைய வருகை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் முடிவு பரியந்தம், முடிவு வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இதே காரியத்தை நீங்க மத்தேயு 24:13 வாசிக்க முடியும். அந்த 24:13 இதே வசனத்தை ஆண்டவர் திரும்பமா சொல்லுவாரு, முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு போதும்பா, இந்த முடிவை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாக போதிக்கிறார். ஆமே, ஆண்டவர் ஆரம்பத்தை குறித்து போதிக்கிறாரோ இல்லையோ, முடிவை குறித்து நமக்கு தெளிவாக போதிக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவர் பிறந்தது, மற்ற அவருடைய குழந்தை பருவம், இதெல்லாம் வேத புஸ்தகத்தில் குறைவாக எழுதப்பட்டாலும் ஆண்டவருடைய வருகை குறித்து வேத புஸ்தகத்தில் அதிகமான இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, ஆண்டவர் எங்கே வளர்ந்தார், எங்கே படித்தார், இதெல்லாம் என்ன பண்ணலன்னா வேதத்தில் எழுதலை. ஆனால் எதை போய் எழுதியிருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எப்படி வருவார், எப்போ வருவார், எப்படி இருந்தால் யாரை கொண்டு போவார், யாரை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வார், இது எல்லாவற்றையும் வேத புஸ்தகத்தில் மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம முக்கியமாக தியானிக்கிறோம், தேவன் முடிவை முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு, தேவன் முடிவை முக்கியத்துவப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதை முக்கியத்துவப்படுத்துகிறார்? முடிவை. இங்கே கலாத்தியர் அப்போஸ்தலன் இப்போ கலாத்தியர் எழுதின 3வது நிருபம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:3 வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, எடுத்துட்டீங்களா? அதனாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, இத்தனை புத்தியினரா? 4வது வசனம் சொல்லுகிறது, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டே. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எழுதுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ. அப்படின்னா அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, உன்னுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரியனோடு, ஆவிக்குரிய சபையில, ஆவிக்குரிய யுத்தத்தோடு, ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு ஆரம்பம் பண்ணின நீங்களும் நானும். அவர் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, உன்னுடைய முடிவு எங்க இருக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடியணும். ஆமே, உற்சாகமா ஆரம்பிச்சோம், உற்சாகத்தோட என்ன செய்யணும்? நிறைய பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் டூர் கூப்பிட்டு போவாங்க. எங்கே கூப்பிட்டு போவாங்க? அந்த டூர் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸே என்ன பண்ணோன்னா அலறும். பஸ் என்ன பண்ணோம்? ஒரே பாட்டு, டான்ஸு, ஆட்டம் பாட்டம், ஃபுல் எஃபெக்டில் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. எங்கேயோ ஒரு டூருக்கு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அவங்க போகும்போது பார்ப்பாங்கப்பா எவ்வளோ பிள்ளைங்க இப்போ சந்தோஷமாக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க திரும்பி வரும்போது கொஞ்சம் பார்க்கணும். இல்லை லூயா, போகிறது முக்கியம் இல்லைப்பா, திரும்பி வரும்போது எப்படி வருவாங்க? சோறு மட்டும் வருவாங்க, வாமிட்டு எடுத்துக்கிட்டு, ஆளாளுக்கு ஒரு மூணு என்ன பண்ணுவாங்க? சுருண்டுட்டு எழுதுக்கவே முடியாமல் யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி தான் பஸ்ஸை விட்டு என்ன பண்ணோம். உன்னுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஒரே சந்தோஷம், ஒரே கலாட்டா. போகிறப்பவே டிடிஎக்ஸ் சவுண்டோட என்ன பண்ணுது? ஆமாம், டிரைவரை கூட ஆட வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமாக ஆரம்பம் பண்ணிட்டு, ஆனால் நீ திரும்பி வருகிறப்ப தான் உன் முடிவை இந்த ஊரே என்ன செய்யும்? கல்யாணத்துக்கு போகிறோன்னா போகும்போது எப்படி போவோம்? சத்தமாக சொல்லுங்க. அந்த வேனில் போகும்போது புடவை கலையாமல் பண்ணுவோம். திரும்ப வரும்போது மேலே கத்திரிக்காய் ஊற்றிக்கிட்டு, பிரியாணியை பூசிக்கிட்டு. ஆரம்பம் எப்படி தான் இருக்கு? நல்லா இருக்கு. இங்கே ஆரம்பத்தை உங்கள் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இந்த நோட்டு கொஞ்சம் இடம்பா சார், சந்திரன் அக்கிங்க வா, அந்த நோட்டு எடு. ஆரம்பம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்களா? இந்த ஊரில் இருக்கிற எல்லாம் பார்ப்பாங்க. அப்படியா? பரவாயில்ல.
ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட முதல் கிறிஸ்மஸ் எப்படி போகுது? ஒரே உற்சாகம், ஒரே சந்தோஷம். ஆனால் நாளடைவில் அந்த உற்சாகமும் சந்தோஷமும் எங்கே போகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பவுல் கேட்குறாரு, நீங்கள் ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா ஆவியில் என்ன செஞ்சீங்க? ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா அனலா ஆரம்பிச்சிங்க, நல்ல அந்நிய பாஷையில் பேசி சந்தோஷமாக ஆரம்பித்து அப்படியே போக 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 எங்கே வந்துட்டீங்கன்னா மாம்சத்தோடு கலந்து மாம்சத்தோடு உறவாடி, இப்போ மாம்சத்தில் நீங்கள் முடிக்க உங்களுடைய ஓட்டத்தை மாம்சத்துக்கு நேரம் என்ன செஞ்சீங்கன்னா ஆயத்தமாக்கிட்டீங்க. என்ன கவனிங்க, மாம்சத்துக்கு நேரம் என்ன செஞ்சீங்க? அதனால தான் அவர் கேட்குறாரு, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டோ. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை நாள் உபவாசம் இருந்தோம், எத்தனை நாள் வைராக்கியமாக ஜெபம் பண்ணோம், எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தோம். ஆனால் உன் முடிவு எங்கப்பா போகுது? இவ்வளோ உபவாசம் இருந்தேன், வைராக்கியமாக இருந்தேன், அதை தான் கேட்குறாரு. இவ்வளோ பிரயாசப்பட்டியே, இப்போ இதெல்லாம் வீணாக போயிடுமோ? வசனம் சொல்லுகிறது. நான் வேகமாக சொல்லிட்டு நான் இன்னைக்கு செய்தியை முடித்து உங்களை வீட்டுக்கு அனுப்ப ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 5:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அவர் சொல்றாரு, நீங்க நல்லா ஓடினீங்கப்பா. ஆரம்பிச்சப்போ ஓட்டம் எப்படி இருந்தது? செம ஓட்டம். ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி இருந்தது? செம ஓட்டம். அதான் அந்த சின்ன வயசுல இந்த முயல் கதையும் முயலும் ஆமையும், அந்த கதையை நம்ம மறக்கவே கூடாது. ஆரம்பிச்சோன்னு என்ன பண்றது? வேகமா ஓடுறது, ஓடி போய் ஒரு இடத்துல நின்று தூங்கிடுறது. ஆனா ஒரு ஆமை பொறுமையா வந்து முயலை கிராஸ் பண்ணி பரிசை வின் பண்ணோம். இப்போ பவுல் கேட்குறாரு இந்த ஜனங்களை குறித்து, நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த வசனம் சொல்லுகிறது, நன்றாய் ஓடினீங்க. எப்படி ஓடினீங்க? நல்லா ஓடினப்பா, ஓட்டத்தில் எந்த குறையும் என்ன பண்ணல. ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படி அவனை செஞ்சுட்டேன், ஓடிட்டேன். ஒருத்தர் ஓட சொன்னா, யாராவது ஒருத்தர் இப்போ கூப்பிட்டு கடைக்கு போனோமா அப்படின்னா என்ன வாங்கணும்னு கூட என்ன பண்ணுறது இல்லை, அது கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. உடனே பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறது, அங்கே போய் தான் ஃபோன் அடிக்கிறது, என்ன வாங்கணும். ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ரெடியாக இருக்கணும். சில பேர் மனைவிகளோட ஏறுறாங்களா இல்லை என்ன பண்ணுறதில்ல, வண்டியை ஸ்டார்ட் ஆச்சுன்னா போதும் அடிச்சு தள்ளிட்டு என்ன பண்ணுறது, 10 கிலோமீட்டர் கழிச்சு தான் பின்னாடி யார் இருக்காங்க என்ன பண்ணுறது, வாங்கிறது. நல்லா ஓட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த ஓட்டத்தில் எதுக்கு கீழ்ப்படியணும்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். உங்களை ரன்னிங் ரேஸ் ஓட விட்டாங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு என்ன பண்ணிவிடாது. அவங்க ரெடி ஸ்டார்ட் கோன்னு சொல்கிறதுக்குள்ளேயே நீங்கள் பாட்டுன்னு ஓடினா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், உங்களுக்கு எதுவுமே தர மாட்டாங்க. இப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோபு சொல்லுகிறாரு 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, பக்தனாகிய யோபு அவருடைய வாயில திறந்து இப்படியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறப்பங்களேன். எப்படி இருக்கு? எது துவக்கம்? ஆரம்பம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாதாரணமா, ரொம்ப அற்பமா, ரொம்ப சைலண்டா இருக்குது. ஆனா உம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னா சம்பூரணமா இருக்கு. ஆரம்பம் நமக்கு அற்பமா இருக்கலாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய என்ன நினைக்கிறோம், ஆரம்பத்தை தான் பார்க்குறோம். ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம், ஆரம்பத்தை தான் நமக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனா தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா முடிவை பார்க்கிறார். ஆமே, உங்களுடைய ஆரம்பத்தை என்ன பண்ணலன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டப்போ ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கடந்து வந்து நீங்கள் எப்படி முடிக்கிறீங்க. 21 நாள் ஜெபம் ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்பம் நல்லா தான் இருந்தது வேறு. அப்புறம் போக போக என்னாச்சு? ஸோ இல்லைங்க, ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம், அந்த வேகம், அந்த கிருபை, அந்த அபிஷேகம் முடிவு வரை நம்மோடு கூட ட்ராவல் பண்ணணும். நல்லா ஓடுனீங்க, நல்லா இருந்தீங்க. ஆனால் யோபு சொல்ற ஆரம்பம் எப்படி இருக்குன்னா அற்பமாக தான் இருக்கு. ஆரம்பம் சாதாரணமாக இருக்கு, எந்த மனுஷனுக்கும் தெரியல. என் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எந்த மனுஷனும் பார்க்க முடியல, ரொம்ப சாதாரணமாக புறப்பட்டு போச்சு. ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கு. ஆமே, நிறைய போட்டிகள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆரம்பிக்கும் போது அங்கே பெருசாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் முடிக்கும் போது ஒரு திரள் கூட்ட மக்கள் நம்ம வரவேற்க காத்திருப்பாங்க. ஊழிய பயணத்தில் கூட நான் பல சமயத்தில் நிறைய ஊழியக்காரருடைய 20வது வருடம் 30வது வருடம் இப்படிப்பட்ட ஆண்டு விழாக்களில் போய் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டு விழாக்கள்லாம் அவங்க சொல்லும்போது, நான் இந்த சபை ஆரம்பிக்கும் போது வெறும் 2 பேர் தான் என் கூட இருந்தாங்க.
ஆனால் அந்த 30 வருஷம் கழித்து நீங்கள் அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி திரள் கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? சாதாரணமாக ஒரு சின்ன கொட்டாவில் தானே பண்ணோம். இப்போ நம்மளுடைய சபையினுடைய சரித்திரமும் அப்படிதான். ஆரம்பிக்கும் போது தர போடல, ஒரு சின்ன ஒரு கொட்டை தான் போட்டோம். சுற்றியும் செவுறு வைக்கவும் ஒன்றும் பண்ணல, காசு இல்லை. அந்த ஒரு சின்ன கொட்டால மொத்தமாக ஒரு 5 பேர் தான் உட்காந்து என்ன செஞ்சோம்? ஆராதித்தோம். ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் ஒரு சபையா? இது எப்போ பெருசாகும் போது இந்த சபைக்கு எப்படி தேடி வரப்போகிறாங்க? இப்போவாது இது பெரிய ரோடாக போயிடுச்சு, நிறைய பேர் வராங்க போகிறாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் வழியே இல்லை, வெறும் பாறை, வெறும் காடு, கரண்ட் இல்லை. அப்போல்லாம் என்ன கிடையாது? கரண்ட் சர்வீஸே கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் பாறை தான், தண்ணி கிடையாது. அந்த சின்ன ஓலைக்கொட்டை சபையை பெருக்கி இது பண்ணுறது கூட அங்கேருந்து தண்ணியை தூக்கிட்டு வரும், தண்ணி கிடையாது. ஆரம்பம் எப்படி இருந்தது? அற்பமாக இருந்தது. ஆனால் இந்த ஆரம்பத்தை பார்த்த நீங்கள் இந்த சபையினுடைய முடிவையும் பார்க்க போகிறீங்க. இப்போவே எப்படி இருக்குன்னா, கர்த்தர் மகிமையாக தான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? இப்போவே மகிமையாக தான் இருக்குது, இன்னும் எதுவுமே ஃபினிஷ் பண்ணல. ஆனால் இதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த சபைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு இல்லைங்க, இந்த பில்டிங்க்கு ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவை எல்லாரும் பார்க்கணும். இன்றைக்கி வெயிலில் உட்காரோம், தண்ணி ஊற்றுது, மழையில் கஷ்டப்படுறோன்றமே, முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக ஏசி போட்டு, பாஸ்டர் கொஞ்சம் ஏசி என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க, நபி என்கிட்ட சொல்லலாம், தயவுசெய்து குளிருது, ஏசி என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. நீ உள்ளே வரும்போதே வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, ரொம்ப வரி கிளாசிக்கலாக என்ன பண்ணோம் இருக்கும். இதுதான் முடிவு. ஆனால் ஆரம்பம் சாதாரணமாக துவங்கப்பட்டது, ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு காரியமும் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டது தான். ஒரு நாள் அந்த முடிவை நம்ம திரும்பி பார்க்கணும், அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். உண்மையான தாமஸ் ராஜாவுடைய அந்த சரித்திரத்தை நான் பார்ப்பேன். அவர் ஆரம்பிக்கும் போது ஆவடியில் எந்த ஜனங்களுமே இல்லையா, வனாந்திரமான ஒரு இடம், காடு. ஆனால் அந்த இடத்துல விசுவாசமாக ஆரம்பித்தார். வெறும் 7 பேர் இருந்தாங்க. ஆனால் அவர் மரித்து அவருடைய சரீரம் கொண்டு போகும்போது அவருக்கு பின்னாடி நான், நவீன், பிள்ளைங்கள்லாம் போகிறோம். குறைஞ்சபட்சம் 50,000 பேர் போகிறாங்க. எவ்வளோ பேர்? ஆரம்பம் எப்படி இருந்தது? ஒருத்தர் இல்லை, சாதாரணமாக இருந்தது. ஆனால் முடிவு எப்படி இருந்ததுன்னா, அந்த பரிசுத்தவான்களுடைய சரீரத்துக்கு பின்னாடி குறைஞ்சபட்சம் 50,000 பேர். ஆரம்பத்தில் ஒரு சின்ன சபையை கட்ட வழி இல்லை. இன்னைக்கு 200 கோடிக்கு மேலே சபை என்ன செய்கிறாங்க? கட்டுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எதிர்க்க பார்த்தாலே தெரியும், 200 கோடிக்கு மேலே சபையை கட்டுறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில் அற்பமாக இருக்கலாங்க, அது முடிவு கிடையாது, அது முடிவு கிடையாது. பக்கத்தை கை கூட சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருக்கலாம், ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் எல்லாம் பார்த்து, ஆனால் முடிவு இருக்கு, அதுதான் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுவார். ஆமே, முடிவு இருக்கா? ஆரம்பம் எப்படி இருக்கு? அற்பமா இருக்கு. முடிவு எப்படி இருக்கு? சம்பூர்ணமா. நம்ம இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். பிரசங்கி 7:2. இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். சாலமோன் ராஜா ரொம்ப அனுபவப்பட்டு இந்த வார்த்தை எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் எந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம்? அந்த வார்த்தை படிங்களா, பிரசங்கி 7:2. விருந்து வீட்டுக்கு போவதிலும் நல்லது, இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே என்ன செய்வான்? எத்தனை பேர் உயிரோடு இருக்கீங்க? உயிரோடு இருக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவன் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம எந்த வீட்டுக்கு அதிகமாக போவோம்னா, விருந்து வீட்டுக்கு. ஃபங்க்ஷன் எனி டைம் ஃபங்க்ஷன் தான். ஓ, இவர் சொல்றாரு, நீ விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு என்ன பண்ண? ஏன்? அங்கதான் ஒரு மனுஷனுடைய முடிவு தெரியும். விருந்து வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஒரே கலகலப்பா என்ன பண்ணுவோம்? கிளம்பிடுவோம். அதே பசங்க டூர் போனதுலாம் நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஆமாம், இருக்கிறதுலே பெஸ்ட்டான சாரி, ரொம்ப விலை உயர்ந்த மேக்கப்பு, நகை,
எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரொம்ப சந்தோஷமான பண்ணுவோம். அங்கே போனால் அந்த திருமண வீட்டார் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம விட ஒரு பல மடங்கு எப்படி இருப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கும், ஒரே விருந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். வேற என்னென்ன பண்ண முடியும்? ஃபோட்டோ ஷூட் போவோம், ரீல்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய காரில் ரவுண்ட்ஸ் வந்து அதை ரீல்ஸாக எடுப்பாங்க. ஃபோட்டோ நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. வேறு என்னென்ன உங்களை மகிழ்விக்க முடியுமோ அத்தனை காரியத்திலும் செய்வாங்க. ஆமாம், இப்போ நிறைய வந்துடுச்சு, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. உங்களை மகிழ்விக்கிறதுக்கான எல்லா காரியமும் அங்கே இருக்கும். குடிக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு பக்கம் டிஜேன்னு ஒன்று போட்டு இங்கே டான்ஸ் ஆடி சண்டையை உடைச்சி மண்டையை உடைச்சி சேரை உடைச்சி கல்யாண மண்டபத்தில் பிரச்சனை வைக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான்? வேலையை பார்த்துட்டு இருப்பான். இது விருந்து வீடு எப்படி இருக்குன்னா பயங்கர சந்தோஷம் உண்டாகும். அங்கே ஒரு நாளும் துக்கத்துக்கு இடமே. இது எங்கன்னா வசனம் சொல்லுது, இது எதுனா ஆரம்பம். எது ஆரம்பம்? விருந்து வீடு என்ன? அது முடிவு இல்லைங்க. கல்யாண வீடு என்ன? அன்னைக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுறாரு? ஆரம்பிக்கும் போது ஒரே சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம், ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என்ன ஃபோட்டோ எடுத்து 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 நைட் 2 மணிக்கு அந்த ஃபோட்டோகிராஃபரே காலில் விழுந்து என்ன பண்ணுவான்? ஐயா சாமி என்னை விட்டுருங்க, 2 மணி ஆயிடுச்சு, தயவுசெய்து என்ன பண்ணுங்க, காசு வாங்கணும்ல, இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, என் கேமராவே போயிடும் போலுக்குதுயா, தயவுசெய்து என்ன பண்ணு, 2 மணி ஆனாலும் விடுறதில்லை, சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க. இவ்வளவு சந்தோஷமா ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை, ஆரம்பம் நல்லா இருக்குது, பயங்கர சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட டெய்லியும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பானா? சத்தமா சொல்லுங்க, இருப்பானா? டெய்லி இசை கச்சேரி வாசிக்கிறவங்க கூடவே டிராவல் பண்ணுவாங்களா? முடியுமா? இல்லை நீங்களும் டெய்லி கோட் ஷூட் போட்டுக்கிட்டு டெய்லியும் புதுமான பெண் போலவே அந்த வஸ்திரத்தை தரித்துட்டு டெய்லியும் வீட்டில் எப்பவுமே கிச்சனில் வேலை செய்யும் போது அதே ஆபரணத்தை போட்டு வேலை செய்ய முடியுமா? ஏன் முடியாது? அது ஆரம்ப நாள் ரொம்ப சந்தோஷமான செஞ்சோம், ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆரம்பித்து ஒரு மாதம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க, அங்கே போ இங்கே போ, பயங்கர கலகலப்பாக இருக்கும். ஒரு மாதம் கழித்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஆமே, எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும்ல. இப்போ 21 நாள் நாளைக்கு கழிச்சு நானும் என்ன பண்ண போகிறேன்? கிளம்ப போகிறேன், நீங்களும் கிளம்ப போகிறீங்க, எல்லாருக்கும் வேலை இருக்கும், அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கிளம்பிடுவாங்க. இவங்க எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அப்போ தான் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கை பயணம் என்னன்றது தெரியும். இன்னைக்கு பிள்ளைங்க கூட நிறைய சமயத்தில் ஆரம்பத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டாங்க? முடிவெடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறாங்க? ஆரம்பம் எப்படி இருக்குப்பா, எவ்வளோ அருமையாக கல்யாண மண்டபத்தில் வைக்கிறாங்க, எவ்வளோ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எவ்வளோ நல்லா ரீல்ஸ் போடுறாங்க, எவ்வளோ பேரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. இந்த ஆரம்பத்தை தான் பார்க்குறாங்களே தவிர அங்கே முடிவு எப்படி இருக்குன்னு என்ன பண்ணுறது இல்லை. ஆரம்பம் முக்கியம் இல்லைப்பா, முடிவு தான். சத்தமாக சொல்லுங்க. அதனால தான் ஞானி சொல்றாரு, இவர் ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா தடல் புடல் இறங்கினாரு. இறங்கினாங்க ஓட்டமே வேற. சாலமோன் ராஜா இறங்கினதே திரளான ஐஸ்வர்யம், திரளான ஞானம். அந்த தேசத்துல அவரை போல யாருமே கிடையாது. தாவீதினுடைய குமாரன்ற ஒரு பெரிய ஒரு படையோடு போய் இறங்கினாரு, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா தனக்கு இருந்த பணத்தை எப்படி செலவு பண்றது? 1000 பொண்டாட்டி என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க. 1000 மனைவியை கட்டுறாரு. இவ்வளத்தையும் கல்யாணம் பண்ணி எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு கடைசியா எங்க வந்துட்டாருன்னா தன்னுடைய கடைசி நாள் வரும்போது கத்தரை விட்டு விலகி போயிட்டார். அதனால இதே அவர் பிரசங்கி எழுதினாரு. அந்த 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரம் 1வது வசனம், தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய மாயை மாயை எல்லாம் மாயை என்று என்னங்க ஆரம்பம் தடர்புடலாம் இறங்குச்சு. ஒரே பாட்டு தான், கூத்து தான், டான்ஸ் தான். விருந்து இங்கே வா, என் வீட்டுக்கு விருந்துக்கு வா, உன் வீட்டுக்கு விருந்துக்கு வா. இப்போ 1000 மனைவி இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருப்பாரு? சத்தமாக சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் விருந்து சாப்பிட்டுருப்பாரு. பத்தாது. ஒரு வருஷமே 365 தான். 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு? ஆமா, ஒருத்தர் கையை பிடிக்கிறதுக்கும் ஒரு காலை பிடிக்கிறதுக்கும். ஆரம்பம் எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. ஆனா
முடிவுல மனுஷன் முடிச்சு எழுதி வைக்கிறாரு, மாயை மாயை, இன்னையா 1000 பொண்டாட்டி கட்டினிய, சந்தோஷமா கழிப்பா வாழ்ந்தியே, அவ்வளவுதாங்க, எல்லாமே மாயை. இன்னைக்கு நீங்க இன்ஸ்டால பாக்குறது எல்லாமே, சத்தமா சொல்லுங்க, மாயை. ஒரு நாள் ஆடம்பர வாழ்க்கையும் ஒரு நாள் திருமண வாழ்க்கையும் பார்த்து நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யறீங்கன்னா மாயையை நம்பி ஏமாந்துறீங்க. இதை தாண்டி ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்குப்பா. அதுதான் வேதவசனம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணினாங்களாம். எத்தனை நாள் வாழ்வு? ஒரு நாள் வாழ்வு. ஒரு நாள் வாழ்க்கை நல்லா இருந்தது. ஒன் டே சிஎம் மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அடுத்த நாள் நீ தான் வாங்கின மொத்த கடனை என்ன பண்ணோம்? அங்கே பாடினவங்க, டான்ஸ் ஆடினவங்க, உன் கூட சேர்ந்து கை போட்டு ஃபோட்டோ எடுத்தவங்க, உனக்கு கேக் ஊட்டி விட்டவங்க, யாரும் வந்து உன் கடன் என்ன பண்ண மாட்டாங்க. சத்தமாக சொல்லுங்க, ஆமே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ விருந்து வீட்டுக்கு போகிறத விட, இந்த மனுஷன் ஆரம்பிச்சும் போது விருந்து வீட்டில் எப்படி ஆரம்பித்தார்னா, ஓட்டமும் நடையும் கம்பீரமாக என்ன பண்ணாங்க. அதே மனுஷன் துக்க வீட்டில் போய் பாரு அவர் எப்படி இருக்கிறாருன்னு. எப்படி வாழ்ந்த மனுஷங்க இவர். இப்படியா எப்படி இருந்தனா எப்படிலாம் இருந்தாருங்க அவரு. ஆனால் கடைசியில் ஏன் ஒன்று ஆரம்பம் என்னமோ பிரம்மாண்டமாக ஜெகஜாண்டிக்கா என்ன பண்ணுது, முடிவு ரொம்ப மோசமாக இருந்தது. சொல்லுங்க, இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 7வது அதிகாரம் பிரசங்கி 8வது வசனத்தை வாசிங்களா. எது நல்லது? துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நீ நான் முடிவு குறித்து தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு சீக்கிரம் முடிங்கன்னு நினைக்கிறீங்களோ தெரியல. முடிச்சிடலாமாப்பா? முடிவு தான் ரொம்ப நல்லது. காரியத்தினுடைய துவக்கம் யார் வேணா என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஆமே, யார் வேணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து இங்கே எடுத்து விடுப்பான், இந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே எடுத்து விடுப்பான். இதெல்லாம் யார் வேணா செய்யலாம், பண்ணிடலாம். உங்க கூட பத்திரமா உட்காந்து நீ இங்கிருந்து சென்னை வரைக்கும் என்ன கொண்டு போய் சேர்ப்பியா இல்லையான்றது அப்போதான் தெரியும். நீ வண்டி ஓட்டுவியா? ஆமே. நிறைய பேர் ஒவ்வொருத்தர் கொடுக்குற ஆக்ஷனில் இப்படி ஓட்டுவேன் அப்படி ஓட்டுவேன் நம்பி கொடுத்துருவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க போய் இறங்குற வரைக்கும் என்ன பண்ணாது, நம்ம போய் சேருமா சேர மாட்டோமான்னு நமக்கு நிச்சயமாக இருக்காது. பல சமயம் அதுக்காக தான் நான் கார் ஓட்டும் போது யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டேன்னா வண்டி கொடுக்கவே மாட்டேன். பல பேர் என்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு. அவங்க கிட்ட உட்காந்துட்டு நான் பின்னாடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் பாருங்க, அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏன்னா நல்லா தான் ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க, இந்த 5வது கியர் போடுறது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு, 3rd 4th எல்லாமே நல்லா தான் இருக்கும். 5வது கியர் போட்டவுடனே மூளை குழம்பி போயிடும். ஆமே, இதே தான் பைக்கில் நடக்குது. பொறுமையாக இந்த 1st 2nd 3rd எல்லாம் போகும்போதெல்லாம் பாருங்கள், பசங்க பொறுமையாக என்ன பண்ணுவாங்க, 5வது கியர் போட்டுட்டு பக்கத்தில் யாருன்னா போனால் பாருங்க, அவனுக்கு என்ன ஆகிடும், ஏதோ ஒன்று பண்ணும். அவன் முடிவு என்ன, உன் முடிவு என்னப்பா. அவன் வேகமாக போய் எங்கேயோ இடத்துல கவுந்து போய் என்ன பண்ணுவான், அவனை ஃபாலோ பண்ணி நீ என்ன பண்ணுவ. முடிவு என்ன, ஆரம்பம் எப்படி இருக்குன்னா அற்பமாக தான் இருக்கணும்ப்பா. ஆனால் முடிவை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போய் லேர்ன் பண்ணும். நிறைய விமானத்தை நீங்கள் பார்க்குறீங்க, விமானத்தை வந்து மேலே எழுப்பி மேலே பறக்க வைக்கிறது சாதாரண விஷயமா? எங்கே சத்தமாக சொல்லுங்க. விமானத்தை கீழே இருந்து கொண்டு போய் மேலே பறக்க வைக்கிறது எல்லாருமே என்ன செய்யலாமா, எல்லா பைலட்டுமே வந்து அதை பண்ணலாமா? ஆனால் அந்த விமானத்தை லேண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணணும், லேண்ட் பண்ணணும், கீழே இறக்கணும். கரெக்டாக சொல்கிறீங்க, இங்கிலீஷ் நல்லா தெரியுது உங்களுக்கு. எங்கே இறக்கணும், கீழே இறங்கணும், லேண்ட் பண்ணி நிறுத்தணும். இதுதான் ஒரு முக்கியமான விமானியினுடைய பெரிய கடமை. நீ மேலே ஏற்றி ஆகாயத்தில் ரவுண்ட் அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த விமானத்தை நீ எப்படி ஏற்றனியோ எந்த இடத்துலையும் டச் ஆகாமல் கீழே கொண்டு போய் என்ன பண்ணா சேஃப் லேண்டிங் அப்படின்றாங்க. என்ன லேண்டிங்கு? இந்த சேஃப் லேண்டிங் பண்ண தெரிஞ்சவன் தான் ஒரு உண்மையான விமானி. இப்போது நம்ம எல்லாம் எங்கே போகிறோம்னா, இப்போ டேக்கப் பண்ணிட்டோம். எங்கே பண்ணிட்டோம்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லிட்டுங்க, நீங்கள் எல்லாரும் டேக்கப் பண்ணிட்டீங்க, நல்லா மேலே போயிட்டுருக்கு, உற்சாகமாக தான் போகுது. உன் மனம் போன போக்கில் ஓடு, எவ்வளோ ஓடணுமோ ஓடுப்பா, ஓடு. டேக்கப்பில் தான் இருக்குது இப்போ. ஆமாம், நல்லா உயரத்தில் 4000 அடி உயரத்தில் என்ன செஞ்சுருங்க. இது முக்கியமே இல்லை, உலகமே பார்க்குது உங்களை. வா,
என்னப்பா புது வண்டி தான், புது பொண்ணு தான், புது மாப்பிள்ளை தான், ஒரே நகை தான், பட்டு புடவை தான். டேக்கப்ல என்ன பண்றீங்க? நல்ல மேலே 5000 அடி உயரத்தில் என்ன செஞ்சுறீங்க? பறந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை யாராலும் ஒண்ணுமே, இதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. அந்த விமானத்தை எல்லாரும் என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கப்பா, நல்லா ஓட்டுறாங்கய்யா, சாகசம் என்ன பண்றாங்க? நல்லா பண்றாங்க. காரையே தலைகீழ ஓட்டுமோ, விமானத்தை என்ன பண்றாங்க? தலைகீழ ஓட்டுறாங்க. எல்லாம் ஓகேப்பா. நீ லேண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன தீப்பொறி அந்த விமானத்தினுடைய ரெக்கையில பட்டாலும் கதை அவ்வளவுதான். இப்ப ஆரம்பம் ரொம்ப நல்லா என்ன பண்ணிட்டீங்க? தொடங்கிட்டீங்க. தொடங்கி எடுத்து ஃபர்ஸ்ட் கியரை போட்டு செகண்ட் கியரை போட்டு இப்போ டாப் கியரில் போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. டாப் கியரில் போகிற வண்டியை கரெக்டாக போய் நிறுத்தணும். டாப் கியரில் போய் நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினா மொத்தமாக என்ன ஆகிடும்? ஆமே. இந்த பைக் ரேஸ் ஓட்டுறவங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சகோதரர் கூட அந்த ரேஸு மெக்கானிக்காக இருக்கார். அவர் சொல்லுவார், ஒரு நாள் ஒரு வண்டி கொடுத்தாரு என்கிட்ட. அது ஏதோ ஒரு வண்டி, அது 650 700 சிசியோ. அந்த வண்டியை நான் எடுத்து வேகமாக ஓட்டிட்டேன். ஆனால் அதை நிறுத்த முடியல என்னால். நல்லா வேகமாக ஓட்டிட்டேன், எடுத்து முறுக்குன்னு செம்ம ஸ்பீடு போகுது. நல்லா ஓட்டிட்டேன் வண்டியை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வேகமாக போயிடுச்சு. நான் எவ்வளோ வேகம்னு சொல்ல, வேகமாக போயிடுச்சு. ஆனால் என்னால் நிறுத்தத்துக்கு என்ன பண்ணல, என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியோ போராடி என்ன பண்ணிட்டேன்னா நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரை கேட்டேன், இந்த வண்டியை வந்து வேகம் போயிடும், நிறுத்தும் போது நீங்கள் எந்த விதத்துலையும் பிரேக் அடிக்கக்கூடாது இந்த பைக்குக்கு அப்படின்னாங்க. இப்போது எடுத்து ஓட்டும் போது யார் வேணா என்ன செஞ்சிடலாம், ஓட்டிடலாம். ஆனால் அது நிறுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். நான் இந்த காலை நேரத்தில் 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆரம்பம் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய முடிவை நம்ம நன்றாக சிந்தித்து இருக்கணும். நான் முதலாவது ஆபிரகாமை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, படிங்கப்பா தொடர்ந்து. போ ஆக்கி நீ ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வீட்டை விடுது, ஜனத்தை விடு, இது இங்கேருந்து எதையும் கொண்டு போகாத, புறப்படுன்னு. இவர் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, சாதாரண ஒரு வாழ்க்கை. வீடு, சொந்த இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை, தகப்பனுடைய ஜனம் இல்லை, உதவி செய்து யாரும் இல்லை. ஆரம்பம் எப்படி இருக்கு? சாதாரண ஒரு வாழ்க்கை, அற்பமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எழுதி கொள்ளுங்க, இந்த வாழ்க்கை யார் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது? இந்த வாழ்க்கை வந்து அவரா டிசைட் பண்ணி ஆரம்பிக்கலைங்க. இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கை யார் ஆரம்பிச்சதுன்னா ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, நீ என்ன செய்யினா, அப்படித்தானே வசனத்தை போடுச்சு, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் உன் இனஜன பந்துக்களை விட்டு புறப்படுப்பா. இந்த வாழ்க்கை யார் சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை? கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன். இவருடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, சாதாரணமா இருந்து எகிப்து தேசத்துல போய் அங்க பார்வோன் கிட்ட வேலை செஞ்சு அவங்க மனைவியை பார்வோன் தூக்கிட்டு போய் இப்படிலாம் பல சம்பவங்கள் நடக்கும். இப்படி சாதாரணமாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவளை தாங்க கூடாது இருந்தது, அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் ஏதுவா இல்லையா. ஆமே. ஆரம்பம் எப்படிங்க இருந்தது? வீடு இல்லை, கூட ஜனம் இல்லை, யாரும் இல்லை, சாதாரணமாக ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா, அவங்க ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி என்ன செய்யலையா, தாங்க முடியலையாங்க. லோத்தும் ஆபிரகாமும் ஒருமித்து என்ன பண்ண முடியல, வாசம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க ஆதியாகமம் 17 நீங்க 6வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னீங்கன்னா, ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து என்ன செய்வாங்க, ராஜாக்கள் தோன்றுவாங்க, உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கு உனக்கும் உன் பின் தலைமுறைக்கும் உடன்படிக்கை என்ன செய்வேன்னா ஸ்தாபிப்பேன். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்க.
இப்போ வேதம் சொல்லுகிறது இவங்க எப்படின்னா சாதாரணமாக ஆரம்பிச்சாங்க தங்களுடைய வாழ்க்கையை. ஆனால் இது இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, மிகவும் அதிகமாய் நான் உன்னை பலுக பண்ணி உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் உருவாகாங்க, ராஜாக்கள் உருவாகாங்க. அவர் கேட்கலாம், ஒரே ஒரு பிள்ளையே எனக்கு என்ன பண்ணல இல்லையா ஆண்டவரே? 75 வயசில் உங்களை நம்பி நான் வந்தேன், 99 வயசு ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை என்ன பண்ணல இல்லையே, மொத்தம் 24 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்லை. எப்படி ராஜாக்கள் தோன்றுவாங்க? ஆனால் அதை பார்க்கல. ஆரம்பித்தவ நிச்சயம் முடிப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? ஆரம்பித்தவ முடிப்பார். அழைத்தது யார்? கர்த்தர். நீ உன் வீட்டை விட்டுட்டு வான்னு சொன்னது யாரு? தேசத்தை விட்டு வான்னு சொன்னது யாரு? உன்னுடைய ஜனத்தை விட்டு வான்னு சொன்னது யாரு? ஆரம்ப சாதாரணமா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, வனாந்திரம், அங்க போய் கூடாரம் போடுறாரு, வனாந்திரத்துல குடியிருக்கிறாரு. ஆனா வேத வசனம் சொல்லுது, அதுக்கு பின்ன வருகிற வசனத்தெல்லாம், வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், மிகுதியாய் ஜனங்க கூட்ட பெருகுவாங்க. இவங்க 2 பேருமே ஒருமித்து வாசம் கூட பண்ணக்கூடாதபடி அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆஸ்தி எப்படி இருந்ததுன்னா மிகுதியா இருந்தது. ஆமே, ஒருமித்து இருக்க முடியலங்க. ஆரம்பம் சாதாரணமாக இருந்தது. ஒருவேளை அவங்க ஊரில் இருந்து எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆபிரகாமுக்கு பைத்தியம் என்ன பண்ணிடுச்சு, நல்ல சொந்த வீடை விட்டுட்டு, இவ்வளோ ஜனம் இருக்கிறோம், இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எங்கேயோ போகிறாரு, இவருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா, திரள் கூட்ட ஜனங்களுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாத்திர ஆரம்பிச்சது சாதாரணங்க, தனியாக ஆரம்பிச்சது. அவரும் அவங்க மனைவி மட்டும்தான் என்ன பண்ணாங்க, வெளியே வராங்க. ஒரு குழந்தை கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக வந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆபிரகாமுக்குள்ள உண்டானவங்க. யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. கர்த்தர் ஆரம்பத்தை சாதாரணமாக ஆரம்பித்தாலும் அது முடிவு எங்கே போயிருந்ததுன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் போயிருந்தது. ஆமே, நம்முடைய ஓட்டம் சாதாரணமாக ஆரம்பித்தாலும் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2வது நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோபு, நல்லா கவனிங்க. யோபு 1:1 ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். நல்ல கவனிங்க. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, கழுத. நல்லா அந்த வசந்த திரளான பணிவிடைக்காரன் என்ன பண்றாங்க? எப்படி இருந்தாரு? அந்த தேசத்துல அவரை போல ஒரு செல்வவான ஐஸ்வர்யவான யாரும், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு யார் இருந்ததுங்க? யோபு இருந்தார். ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அமர்க்கலமா இருந்தது. இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. 7 குமாரர், 3 குமாரத்தி, 7000 ஆடு, 10,000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, கழுத, வேலைக்காரங்க, பெரிய வீடு, எல்லாம் கிராண்டா இருந்தது. நான் இந்த கிராண்ட் கொஞ்ச நேரத்தில் போயிடுச்சு. அதே 1வது அதிகாரம் 21 சொல்லுகிறாரு. 20 யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையின் சிரைத்து தன் தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சோத்திரம். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு? கிராண்ட் ஓப்பனிங் போயிடுச்சு. நல்ல கிராண்ட் ஓப்பனிங் பண்ணோம். சம்பூர்ணமாக கிழக்கத்தி புத்திரிலே இப்படி ஒரு மனுஷன் இல்லையேன்னு சொல்லி ஓப்பன் பண்ண அந்த இன்ட்ரடக்ஷனு அதே அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டு, என்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தவர் முடிப்பார். என் ஓட்டத்தை சம்பூர்ணமாக செல்வ செழிப்பாக என்னை வச்சவர் யாருன்னா கர்த்தர். அதே தான் நம்ம யோபுல திரும்ப வாசிக்கிறோம். யோபு 8:7 வாசிங்களேன். யோபு 8:7. யோபு 8 எப்படி இருக்குது? துவக்கம் அற்பமா இருக்கு, எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்கும். ஒரு பெரிய நிச்சயம் உண்டு. துவக்கம் பெரிய இன்ட்ரடக்ஷனோடு, நான் வச்சிருந்த எல்லா செல்வங்களோடு ஆஸ்திகளோடு ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இது என்னுடைய கண்டினியூட்டி லைஃப் கிடையாது. இது என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது.
எனக்குன்னு ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமே. வசனம், உத்தமமாய் நடந்தவர்கள் நேர்மையாய் நடந்து தங்களுடைய சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. அவங்க நடக்கிற நடையையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் கர்த்தர் பார்த்து, இந்த உபத்திரவத்தை நான் தாண்டி வந்து கர்த்தர் எனக்குன்னு ஒரு முடிவை வச்சிருப்பாருன்னு அவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் ஆண்டவர் தான். அவர் எல்லா நேரத்திலும் பலி செலுத்துறார். ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா அந்த ஒரு வேலைக்கு கூட யோசித்து, என் பிள்ளைங்க பாவம் செய்யலை, இன்கேஸ் பாவம் செஞ்சிருந்தா அப்படின்னு கூட பலி செலுத்துறாரு. ஆண்டவர் என்னை எப்படி கைவிடுவார்? இது முடிவில்லை, இந்த முடிவு தேடி எனக்கு ஒரு நாள் வரும். எங்கே முடிவு வருதுன்னா 42:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தாரு. ஃபர்ஸ்ட் எவ்வளோங்க இருந்தது? 7,000. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்து? அடுத்தது ஃபர்ஸ்ட் 500 இருந்தது, இப்போ 1000 ஆயிடுச்சு. பிறந்தார்கள். எத்சியால் என்றும் பெயரிட்டான். சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலிருந்து. நீங்க அதுக்கப்புறம் வாசிங்கன்னா 16, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவா மரித்தான். ஆமே. ரெண்டாவது நீங்க நோட் பண்ணீங்க, ஆரம்பத்தில் இருந்த துவங்கி வைத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இடையில ஒரு நாள் முடியாது. இதனுடைய முடிவு நிச்சயம் கர்த்தர் பெருகதான் பண்ணுவார். இது என்ன பண்ணுவார்? பெருகதான் பண்ணுவார். ஆரம்பிக்கும் போது 7,000 ஆடு இருந்து அடுத்தது 3,000 ஆட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலன்னா கொண்டு வரல. எங்க இந்த வசனமே சொல்லுது, அவன் எப்படி இருந்தான்னா 14,000 ஆடு. ஃபர்ஸ்ட் 7 தான் அங்கே இருந்தது, அப்புறம் எல்லாம் போயிடுச்சு. 7 இருந்து ஒன்றும் இல்லை, எல்லாமே போச்சு. ஆனால் திரும்ப ஆண்டவர் கொடுக்கும்போது 3,000 கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு? 2 மடங்கு கொடுத்தாரு. ஏன்? அந்த உபத்திரவத்தின் நடுவில் யோபு பொறுமையாக இருந்து ஒன்றை விசுவாசித்தாரு, இது என் வாழ்க்கையின் முடிவில்லை, ஒரு முடிவு ஒன்று உண்டு, அந்த முடிவு எனக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக மாறும். காலை நேரத்தில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு முடிவு இருக்குங்க. என் வாழ்க்கைக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. நம்ம இப்போவே கவலைப்படும். ரொம்ப நாளாக என்ன பண்ணுவோம்? இப்போவே வீடு கட்ட முடியல, இப்போவே குழந்தைங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்க முடியல, இப்போவே எனக்கு பேரன் பிறந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு அது நான் என்ன பண்ணுறது தெரில, அவனுக்கு அதை சேர்த்து வைக்கல, இதை பண்ணல. கொஞ்ச நேரம் பொறு, என்ன பண்ணு. ஆமாம், என் ஒய்ஃப் கூட ரொம்ப கவலைப்படும். இப்போவே என்ன பண்ணுறது? ஒன்றும் பசங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலை, ஒன்றும் வீடு ஒன்றும் கட்டலை, வாடகை வீட்டில் இருக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஆரம்பிச்சது எப்போ தான்? ஜஸ்ட் நவ். சொல்லுங்கள், இப்போ தான் என்ன பண்ணுறோம்? இது முடிவில்லை. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்நாட்களில் கடைசி பாதி நாட்களை கடிந்து தான் அவங்க வீடை கட்டி எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுடைய வாழ்நாள் முடியும் போது தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நிலையான ஆசீர்வாதத்தை காண்பிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது கிடையாது, முடிவு கிடையாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை இருக்கு, அப்போ இதுதான் நம்ம முடிவா? கிடையாது. ஆமே. நம்ம அந்த விதவையை கூட நம்ம கவனிப்போம் அடிக்கடிக்கு. அந்த அம்மா என்ன செஞ்சதுன்னா, பஞ்ச காலத்தில் சாப்பிட்டு சாக போகிறோம், இதுதான் அவங்களுடைய முடிவு. ஆனால் கர்த்தருடைய முடிவு அது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாம் ஒரே பஞ்சமாக இருக்குது, நம்ம சாப்பிட போகிறோன்னு, அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே இருந்தோ ஒரு ஊழியக்காரர் அனுப்புறார். அந்த ஊழியக்காரர் வரும்போதே கேக்கு பிஸ்கெட் எதனா வாங்கிட்டு வருவார்னு பார்த்தா அவர் இவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு? ஆமாம், அபி 2 இட்லி வச்சிருக்கிறேன், ஒரு இட்லி என்ன பண்ணு, இல்லைண்ணா 2 தான் எனக்கு தானே வேணும், பரவாயில்ல 1 என்ன பண்ணு, 2 தானே நான் சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, பரவாயில்ல 1 என்ன பண்ணு கொடு. சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்றாரு. ஆனால் நடந்தது என்ன? ஊரே பஞ்சமாக இருக்குது, 3.5 வருஷம் ஊர் பஞ்சமாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் எண்ணெய் மாவு என்னன்னா அவங்க சாவுக்க விடலைங்க ஆண்டவர். ஆரம்பத்தில் நீ எப்படி வேணா இருக்கலாங்க, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் முடிவு நீங்களே டிசைட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிக்கணும், நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு நம்முடைய யோசனைகளுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும் அது ஆராய்ந்து முடியாததாக இருக்குது. அதனால தான் யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவருடைய அதிசயங்களையும் அவருடைய யோசனைகளையும் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாதுன்னா ஆராய்ந்து பார்க்க முடியாது. நீங்க யோசிக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நினைக்க மாட்டார்.
நீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தான் எனக்கு லாஸ்ட், இன்னைக்கு நான் எலி மருந்து குடிச்சிட்டு சாக போறேன், அது உன் முடிவுப்பா. ஆண்டவருடைய முடிவா அது? இல்ல நான் ஆளாவை குடிச்சிட்டு சாக போறேன், உன் முடிவா அது? ஆண்டவருடைய முடிவா? இல்ல எனக்கு ஆண்டவர் பணம் தரல, அவ்வளவுதான், கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, நான் எழுதி வைத்துட்டு தற்கொலை செய்ய போகிறேன், யாரு முடிவு இது? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இங்க முடிவை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காமிக்காதீங்க. அவருடைய முடிவுக்காக வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? வெயிட் பண்றாங்களா? இப்பதான் ஏன் சர்ச்சுக்கு வந்தேன், நானும் ஒரு 2-3 மாசம் என்ன பண்ணல, வரல. கிறிஸ்மஸ் வந்துடுச்சு, ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதமா ஐயா சாமியார் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு இப்பதான் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து உட்காந்துக்கிறாங்க. கிறிஸ்மஸுக்கு தான் என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு போவோம். உன் முடிவு எப்படியோ அதை கர்த்தர் தான் அறிவார். அதை பத்தி நான் என்ன செய்யல, பேச விரும்பல. ரெண்டாவது நீங்க நல்லா கவனிங்க, நம்முடைய ஆரம்பத்தை கரத்தை பிடித்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அதை நிறைவாக்கி தான் முடிப்பாரே தவிர பெருமையாக்கி முடிக்க மாட்டார். ஆரம்பிக்கும் போது வெறும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், ஆனா முடிக்கும் போது காலியாக மாட்டுது. மாவு என்ன செய்யலையா, காலியா. எண்ணெய் என்ன செய்யலையா, குறைந்து போகவே இல்லையா. எப்போதான் இது காலியாகும், அந்த பாத்திரத்தை கழுவலான்னு பார்த்தா மேலே மேலே என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆமே. மூன்றாவது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. ம் 16-25 அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து வாசிங்களேன். 19 வாசிக்கலாமே, அதுதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், எல்லாம் படிக்கலாம். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான், சம்பூர்ணமா வாழ்ந்தான். அந்த மனுஷனுக்கு பேரே என்ன பேர் வச்சிட்டானா, என்ன பேரு, ஐஸ்வர்யவான். சம்பூர்ணமா விலையேற பெற்ற வஸ்திரம் போடுறான், அனுதினமும் சம்பூர்ணமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா, உடம்பெல்லாம் கட்டி பருக்கலாய் நிறைந்திருந்தான். அவனுடைய வீட்டு வாசல்கீரே இருந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிட்டு அப்படியே நிறுத்துங்க. 2 பேருடைய லைஃபையும் ஆண்டவர் வந்து தெளிவா காட்டுறாரு. ஒருத்தர் அனிதா சார், யாரு ஒருத்தர், ரெண்டாவது யாரு, உங்க அண்ணன் தான் லாசரு. யாரு, லாசரு. ஐஸ்வர்யமான எப்படி இருந்தார்னா, விலையேற பெற்ற வஸ்திரம், அந்த வசனம் சொல்ல, விலையேற பெற்ற வஸ்திரம், அனுதினமும் சம்பிரயமா, ரொம்ப லக்ஸரி லைஃப். என்ன லைஃப்? ஆமா, அவங்கள மாதிரி ஒரு லக்ஸரி லைஃபை வாழவே முடியாது. அப்படி ஒரு லக்ஸரி லைஃப் என்ன பண்றாங்க, அதே ஆப்போசிட் ஒரு மனுஷன் இருக்கிறான், வீட்டு வாசல்களில் இருக்கிறான். அந்த மனுஷன் பேர் என்ன, அந்த மனுஷனுக்கு வியாதி, உடம்பெல்லாம் ஸ்கின் பிரச்சனை, போராட்டம். அந்த வீட்டில் பெரிய மாளிகையிலிருந்து சாப்பிட்டு மிச்ச மீதி அதனால் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே வெளியே போடுவாங்க. கொடுப்பாங்கல்ல, உங்களுக்கு தட்டு வச்சா கொடுப்பாங்க, வெளியே போடுவாங்க. அதை சாப்பிட்டு தன்னுடைய வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான். அவனுடைய மேஜிலேருந்து கீழே விழுல, வேஸ்ட்லாம் கொட்டுவாங்களே கீழே கொண்டு போய், அதை சாப்பிடலான்னு ஆசையாக இருந்தான். ஆனால் என்ன நடந்ததுன்னா, 2 பேருக்குமே இது கன்ஃபார்ம் முடிவு கிடையாது. 2 பேருக்குமே முடிவு கிடையாது. நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இதுக்கும் முடிவு இல்லை போல இருக்கு. நான் என்ன பண்ணுறது, கன்ஃபார்ம் முடிவு கிடையாது. ஐஸ்வர்யமானோ இப்படியே சுகமாக வாழ்ந்துட்டு இருப்பான், நல்ல லக்ஸரி லைஃப் வாழ்வானோ. லாசருவும் கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்படுவானோ, முடிவு கிடையாது. என்ன நடந்தது வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். நல்ல தெளிவா நிறுத்துங்க. 2 பேருக்குமே மரணம் சம்பவிக்குது. 2 பேருக்குமே ஒரு நாள் முடிவு என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். ஆபிரகாம் மரித்த உடனே யார் வந்து அடக்கம் பண்ணது? இந்த உலகத்துல கார்பரேஷன் வண்டி அடக்கம் பண்ணுச்சோ என்னமோ தெரியல.
ஆனா கொண்டு போய் விட்டது யாரு? வசனத்தை படிச்சீங்களா? தேவ தூதரால எங்க கொண்டு போய் விட்டாங்க? பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில. இந்த பூமியில எங்க இருந்தாருன்னா ரோட்டு வாசல்ல உட்காந்து அந்த மாளிகையிலிருந்து ஏதாவது வந்து கீழே போட்டா அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு வாஞ்சியா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அவனுடைய சரீரம் இந்த பூமியில இருக்கு. ஆனால் கர்த்தர் அவனுடைய ஆவியை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில் என்ன செய்யறாரு? அமர பண்ணுகிறார். ஐஸ்வர்யவான மரிக்கிறான், அடக்கம் பண்ணப்படுகிறான். 23 சொல்லுகிறது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஆமே, இப்பதாங்க முடிவு வருது. இவ்வளவு நாள் நீ பார்த்த பார்வையெல்லாம் முடிவு கிடையாது. 2 பேருக்கும் லைஃப் இந்த பூமியில முடிஞ்சிருச்சு. இப்பதான் உண்மையான முடிவு என்னன்னு தெரியுது. பூமியில முடிஞ்சிருச்சுன்னா இந்த பூமியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது நான் நினைக்கிறேன்ல. 2 பேருக்கும் பூமியில வாழ்க்கை முடிஞ்சது. ஒருவேளை லாசருவை கொண்டு போய் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஊர்ல இருந்த கார்பரேஷன்காரங்க அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு யாரும் இல்லை, அனாதை, என்ன பண்ணியிருப்பாங்க? லாசரு ஐஸ்வர்யவானை எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாங்க? பெரிய கிராண்டா வண்டி வச்சு இன்னைக்கு இருக்கிற சென்டப் பண்ற மாதிரி சுத்தி கண்ணாடி மாளிகையில அந்த வாகனத்தில் விடுவாங்க. ஊரெல்லாம் பட்டாசு வெடிச்சிருப்பாங்க, பல இடத்துல போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, பேனர், இது கற்பனை, பேனர் ஒட்டியிருப்பாங்க. பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஐஸ்வர்யவானுடைய முடிவுக்கு அடக்க ஆராதனை என்ன செஞ்சிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எங்க போயிட்டாங்கன்னா, ஒருத்தர் ஆபிரகாம் மடிக்கு போயிட்டாரு, ஒருத்தர் பாதாளத்தில் இருக்கிற அந்த பசந்து படிங்க. பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது எல்லாம் பைபிள் எடுத்து படிங்கன்னு தன் கண்களை எடுத்து பார்த்து லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனிய தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜாலையில வேதனைப்படுகிறேன் என்று. இப்ப ஐஸ்வர்யமா இருக்கிற மனுஷன் தன் வீட்டு வாசல்ல இப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு இருக்கிற ஒரு மனுஷன், சும்மா சொல்றேன்னு, டம்ளர்ல தண்ணி எடுத்து இருந்து கொடுத்தா குடிப்பாங்களா? குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு லக்ஸரியான ஒரு மனுஷன் வராருங்க இந்த உலகத்துல, பெரிய பெரிய ஒரு லக்ஸரியான மனுஷன் வராரு. உங்க வீட்டில் வந்து தண்ணி வாங்கி குடிப்பாரா? குடிக்க மாட்டார். ஆனா இந்த மனுஷன் உயிரோடு இருந்த நாள்ல லாசரு பருக்களோடு இருந்தாராம். அவருடைய உடம்பெல்லாம் வந்து ரொம்ப வேதனையோடு அனுபவிச்சாராம், ரத்தமா இருந்ததாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில லாசரு கையில ஏதாவது ஒன்று கொடுத்தா இந்த மனுஷன் வாங்கி சாப்பிட்டுருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமை பார்த்து லாசருடைய விரலை தண்ணியில தொட்டு அதுல இருந்து வர ஒரு சொட்டு தண்ணியில் என்ன பண்ணுங்க, தொட்டு எடுத்தா எவ்வளோ வரும்? ஒரு சொட்டு கூட வராது. அந்த ஒரு சொட்டை எடுத்து என்ன பண்ணுன்னா என் நாவை குளிர பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகள் என்ன செஞ்ச? லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை என்ன செய்யனா நினைத்து கொள்ளுப்பா. நீ ரொம்ப லக்ஸரி லைஃப் என்ன பண்ண, உலகத்துல வாழ்ந்துட்ட. லாசரு வந்து ரொம்ப மோசமான வேதனையான லைஃப் என்ன செஞ்சாரு. இன்னைக்கு லாசர் வந்து லக்ஸரி லைஃபை வாழ்றாரு. நீ எங்க போயிட்டனா அகல பாதாளத்துக்கு போயிட்ட. வசனம் சொல்லுகிறது, நீ அப்படியே நினைத்துக்கொள், இப்பொழுதும் அவன் தேற்றப்படுகிறான், நீயும் வேதனைப்படுகிறான். நான் சொல்லுகிறேன், வசனம் ஒரு மனுஷனுடைய முடிவை நன்றாக நம்ம சிந்திக்கணுங்க. 2 பேரும் நல்லா பூமியில வாழ்றாங்க. நம்ம கூட பல சமயத்தில் கேள்வி கேட்போம், அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு முடிவு உண்டா? அதில் தான் நம்ம ரொம்ப அவங்கள பார்க்க முடியும். இந்த உலகத்தில் எவ்வளோ தீமை பண்ணுறாங்க, எவ்வளவோ காரியத்தை செய்கிறாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு, அவங்களெல்லாம் இப்படி வச்சிருக்கிறாரு. நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேனே. அடிக்கடிக்கு இந்த லாசரு ஐஸ்வர்யவானை நினச்சிக்கொள்ளுங்க. பூமியில் நீ சம்பிரயமாக வாழ்றது பிரயோஜனம் இல்லைப்பா. ஒரு நாள் உன்னுடைய ஜீவன் கடந்து போகும், நீ எங்கே போக போகிறேன். நான் இதோட என் பிரசங்கத்தை முடிக்கிறேன். அடுத்து நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் வேகமாக முடிக்கிறேன். இல்லைனா இதை நான் தொடர்ந்து பேசியிருக்கணும். உங்களுடைய முடிவு உங்களை எதற்கு நேரம் நடத்துகிறது. உங்கள் முடிவை கொண்டு போய் கர்த்தர்கிட்ட என்ன செய்யாதீங்க, காண்பிக்காதீங்க. கர்த்தருடைய முடிவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. லாசரு தான் உயிரோடு இருந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை உத்தமமாக காத்துக்கணும். எல்லாம் எளிமையாக இருக்கலாம், அதற்கு ஒப்பு கொடுத்தார்.
ஆனா ஐஸ்வர்யவான், அதை குறித்து நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிக்க தெரியும். எனக்கு இன்னும் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் லாசரு அனுப்பி சொல்லுங்க. ஆபிரகாம் சொல்லு, யாரும் இங்கிருந்து போக முடியாதுப்பா. அவங்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு மோசே இருக்கிற, எலியா இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாதுப்பா. நீ என் முடிவை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோம்.